குட் மார்னிங். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ்ல முதல்நிலை ப்ரிலிமினரி. ஸோ அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரி. சரி, இதில் இந்திய வரலாறுல ஐஏஎஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸில் 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். இதில் என்ன டாபிக் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை மற்றும் பண்பாடு அப்படின்ற டாபிக்ல ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வரும். மிச்சம் எல்லாம் சேர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 12லேருந்து 13 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். சரி, இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாமும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி என்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ். அதில் என்சிஆர்டி ஓல்டு எடிஷன் +1 புக்ஸ், அப்புறம் 3 புக் இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அப்புறம் வேற என்ன அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை மற்றும் பண்பாட்டுக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன், அது ஃபாலோ பண்ணலாம். வச்சு இது போக நவீன கால இந்தியா மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 புக்கு ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒன்று மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் ராஜீவ் அகீர் ஐபிஎஸ் புக் ஒன்று. வேற என்ன அப்படின்னா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் பிபின் சந்திரா. அப்போ பிபின் சந்திராவோட புக். பிபின் சந்திராவோட இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். அப்போ மொத்தம் இந்த ஒரு 4 செட் புக்ஸ் ஃபாலோ பண்ணா ப்ரிலிம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு 20 கொஸ்டின், மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு 30லேருந்து 40 மார்க் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதுல நம்ம ரொம்ப அதிகமான வெயிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நவீன கால இந்தியா மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நவீன கால இந்தியாவை ஒரு டெமோ கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். நவீன கால இந்தியா மாடர்ன் இந்தியா. அதை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்திய வரலாற்றை ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா, அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. கிளாசிபிகேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. அப்ப எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்கானமி, பொருளாதாரத்தின் அடிப்படையில் வரலாற்று 3 வகையா பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் எக்கானமி. நம்பர் 1 என்னது பண்டைய கால இந்தியா ஏன்ஷியன் இந்தியா. பண்டைய கால இந்தியா ஏன்ஷியன் இந்தியா 5 லட்சம் கிமு 5 lakh பிசில இருந்து 750 AD 750 கிபி. அப்போ 5 லட்சம் கிமுல இருந்து 750 கிபி 5 lakh பிசி பிஃபோர் கிறிஸ்ட் 750 AD ஆனோ டொமினி. அப்போ கிபி வரைக்கும் தான் பண்டைய கால இந்தியா. நம்பர் 2 இடைக்கால இந்தியா மிடிவல் இந்தியா. அப்போ 750 ADல இருந்து 750 கிபில இருந்து 1707 கிபி. அப்போ இது இடைக்கால இந்தியா மிடிவல் இந்தியா. மூணாவது நவீன கால இந்தியா மாடர்ன் இந்தியா. அப்போ 1707ல இருந்து கிபில இருந்து இப்போ ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும். பட் நம்ம சுதந்திர போராட்டம் பொறுத்த வரைக்கும் 1947 வரைக்கும். ஏன்னா 1947க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்குள்ள அடிமையா இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்குள்ள அடிமையா இருந்தோம். அப்போ அது வரைக்கும் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நவீன கால இந்தியா. சரி, அதிகமான கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அதெல்லாம் மெயின்ஸா இருந்தாலும் நவீன கால இந்தியால கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால நம்ம நவீன கால இந்தியா கொஞ்சம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி, இதெல்லாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்திய வரலாற்றை எக்கானமி பொருளாதாரத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம். அப்போ என்னங்க எக்கானமி அப்படின்னா
இந்திய பொருளாதாரமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டு பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரத்தை என்னது மொத்தம் ஒரு 3 துறைகள் காணப்படும். நம்பர் 1, நிலத்துல கை வச்சு நாம எதெல்லாம் எடுக்கிறோமோ அதை நம்பி இருக்கக்கூடிய துறைகள். அப்போ அதான் என்ன அப்படின்னா பிரைமரி செக்டார், அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், அதெல்லாம். தென் அதை நிலத்துல கிடைச்ச பொருளை சுத்திகரிச்சு பயன்படுத்துறோம், அதான் 2ஆம் நிலை துறை, செகண்டரி செக்டார், இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள். அப்போ இந்த முதன்மைக்கு 2ஆம் நிலை துறை இடையில உறவை ஏற்படுத்துறோம், அதான் என்ன அப்படின்னா டெர்ஷியரி செக்டார், சேவைகள். அப்ப பாருங்க, இதன் அடிப்படையில் வரலாற்று 3ஆ பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா பண்டைய கால இந்தியா, ஏன்ஷியன் இந்தியால இந்திய பொருளாதாரம் விவசாயத்துறை மட்டுமே நம்பி இருந்துச்சு, அப்போ பிரைமரி செக்டார். அப்புறம் இடைக்கால இந்தியால விவசாயத்துறையோட சேர்ந்து தொழிற்சாலைகளும் டெவலப் ஆச்சு. ஸோ அப்போ மிடிவல் இந்தியா. தென் விவசாயம், தொழிற்சாலைகள், சேவைகள் 3 சேர்ந்து டெவலப் ஆச்சு. இதுதான் நவீன கால இந்தியா. ஸோ அப்போ பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் வரலாற்றை 3 வகையா பிரிக்கிறோம். தென் அப்புறம் வரலாற்றை வேறொரு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். 2வது ஆதாரங்களின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் சோர்சஸ். அப்போ வரலாற்றை ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு 3 வகையா பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் சோர்சஸ். நம்பர் 1 முந்தைய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ ஹிஸ்டரி. அப்போல்லாம் என்னென்ன சோர்சஸ் ஆதாரங்கள் அப்படின்னா கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், அந்த மாதிரி என்ன அப்படின்னா லிட்டரரி சோர்சஸ், எழுத்து ஆதாரங்கள். அப்போ ப்ரீ ஹிஸ்டரி 5 lakh BC to 3200 BC. அப்போ 5 லட்சம் கிமுல இருந்து 3200 கிமு பிசி. அப்போ அந்த ப்ரீ ஹிஸ்டரி இந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ ஆதாரங்கள் அடிப்படையில் மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். ப்ரீ ஹிஸ்டரி காலகட்டத்தில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வித இந்த பேச்சு முறை, மொழிமுறை கிடையாது, எந்த வித எழுத்து முறை கிடையாது. அப்போ நோ லாங்குவேஜ், டிட் நாட் நோ ரைட்டிங்ஸ். அப்போ நம்ம மனிதர்களும் மிருகங்களுக்கு கலந்த ஒரு ஸ்டேஜ். அப்போ இதான் முந்தைய வரலாறு. தென் அப்புறம் சோர்சஸ் அடிப்படையில் பிந்தைய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோ ஹிஸ்டரி 3200 BC இருந்து 1500 BC பிந்தைய வரலாறு. இந்த காலகட்டம் இதை எப்படி வரலாற்று சொல்றோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் நன்கு படிச்சிருந்தாங்க, நல்ல திறமையானவர்கள். ஆனால் நம்மால உள்ள வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் முழுவதுமா தெரிஞ்சுக்க முடியல. They were highly educated, but we couldn't understand their language and culture properly. அப்போ highly civilized people. அப்போ world's earliest civilization, Indus Valley civilization. Then third, proper history, தற்போதைய வரலாறு. அப்போ 1500 BC இருந்து 1947 AD. அப்போ என்ன இருந்துச்சுன்னா லாங்குவேஜ், மொழி, எழுத்து வடிவம், ஸ்கிரிப்ட் அண்ட் எழுத்து ஆதாரங்கள், ரைட்டிங்ஸ் எல்லாமே. அப்போ இந்தியாவில் பேசப்பட்ட முதல் மொழியா என்ன சொல்றான் அப்படின்னா என்னது சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். அப்போ அதை யார் பேசுறா அப்படின்னா பீப்புள் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா ஆர் சென்ட்ரல் ரஷ்யா ஃபர்ஸ்ட் ஸ்போக் சான்ஸ்கிரிட். they are called as Aryans, currently known as Brahmins. So அப்போ முதல்ல இந்தியாவில் பேசப்பட்ட மொழி சமஸ்கிருத மொழியாக அறியப்படுகிறது. தென் என்ன எழுத்து ஆதாரங்கள் அப்படின்னா வேதாஸ், வேதங்கள். நமக்கு தெரியும் மொத்தம் 4 டைப் ஆஃப் வேதாஸ், 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம், ஆதரவன. அதுல நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ் ரிக் வேதா. அப்போ இப்படிதான் என்ன பண்றோம் வரலாற்றை 2 வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் எக்கானமி, பண்டைய கால இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, இடைக்கால இந்தியா, மிடிவல் இந்தியா, நவீன கால இந்தியா, மாடர்ன் இந்தியா. தென் செகண்ட் ஆதாரங்களின் அடிப்படையில். என்ன ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ், பேஸ்ட் ஆன் சோர்சஸ், லிட்டரரி சோர்சஸ். நம்பர் 1 ப்ரீ ஹிஸ்டரி, no language, did not know writings. Number 2 proto history, பிந்தைய வரலாறு. they were highly educated, otherwise known as Indus Valley civilization. Then third proper history, language, script and written evidences exist. First is language Sanskrit, first written evidence ரிக் வேதா. அப்ப இப்படிதான் என்ன பண்றோம் வரலாற்றை 2 வகையா பிரிக்கிறோம். இதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நவீன கால இந்தியா கொடுப்பாங்க. ஸோ அதோட ஒரு டெப்த், ஒரு டெமோ தான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்க அப்படின்னா இந்த நவீன கால இந்தியான்றது யார் வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பாருங்க நவீன கால இந்தியா அப்போ 1707 to
1947 ஏடி. இதுதான் நவீன கால இந்தியா. அப்ப யார் அப்படின்னா ஐரோப்பியல் வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஐரோப்பியல் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாசனை பொருட்கள் வாங்கி விற்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ வாசனை பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய், கிராம்பு, அப்போ பெப்பர், கார்டமம், ஜிஞ்சர், கோகோனட், சுகர் கேன், ஸோ இது போன்ற வாசனை பொருட்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் இல்லாட்டி சமையலாவே இருக்காது. அது போக இதெல்லாம் மருத்துவ குணங்களை கொண்டது. இதெல்லாம் அங்க கிடைக்காதா? பிரிட்டிஷ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா கோடை கால பயிர்கள், டிராபிக்கல் கிராப்ஸ். அந்த பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், யூரோப் கான்டினென்ட் ஃபுல்லாவே டெம்பரேட் கிளைமேட். அப்ப எங்க எதுலயோ அதுக்கு ஒர்த்து ஜாஸ்தி அதிகம். அப்ப அதனாலதான் அங்க வாசனை பொருட்கள் ஸ்பைசஸ் கிடையாது. அப்ப இங்க நம்ம பகுதியில் கிடைக்குது. அப்ப இதை வாங்கி வித்தா நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். ஸோ அதுக்குனால என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு வருகை தர்றாங்க. ஸோ அப்போ இதோட இன்னர் சிலபஸ் கொஞ்சம் டெப்தா அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன இன்னர் சிலபஸ், யூபிஎஸ்சி சிலபஸ்ல ஒரு சிலபஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருப்போம். ஆனா அதுக்குள்ளே ஒரு இன்னர் சிலபஸ் இருக்கு. அதான் இப்போ டெப்தா அனலைஸ் பண்ண போறோம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் அந்த எக்ஸாம் கொஸ்டின் சிலபஸையும் உள்ள அனலைஸ் பண்ணி டெப்தா எடுத்து நம்ம தரப்போறோம் உங்களுக்கு. சரி, அதில் ஃபர்ஸ்ட் இந்த நவீன கால இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஆர் கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஆர் பெனிட்ரேஷன் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஐரோப்பியர்கள் வருகை அல்லது ஊடுருவல் அப்படி சொல்லலாம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஆர் கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஆர் பெனிட்ரேஷன் ஆஃப் யூரோப்பியன்ஸ். அப்ப எதுக்காக வந்தாங்க? வாசனை பொருட்கள் வாங்கி வைக்கிறது. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வந்தா? வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா எந்த நாடு? போர்ச்சுகல். எப்போ வந்தாங்க? மே 17, 1498. அப்ப பாருங்க, போர்ச்சுகீஸ் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கிறான். இதை வாங்கி வைத்தா நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். உதாரணத்துக்கு வாஸ்கோ ட காமா இங்க வந்துட்டு போறாரு. அப்ப வாங்கி வாசனை பொருளை வாங்கிட்டு போய் வந்து விற்கிறாரு போர்ச்சுகல்ல. அவர் வாயேஜ், அந்த போக்குவரத்துக்கு, அந்த கப்பல் பயணம் எவ்வளவு செலவாச்சு, அதை விட 60 மடங்கு லாபம் கிடைக்குது. ஸோ இதை பார்த்துதான் எல்லாரும் இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றாங்க. ஸோ இதுல நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா யாரெல்லாம் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, ஒரு தலைமையிடம் என்ன முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அப்போ நாம இந்த சிலபஸ் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா 1947 மணி வரைக்கும் நம்ம யாருக்கு அடிமையா இருந்தோம்? இங்கிலாந்துக்கு அடிமையா இருந்தோம். அப்போ இந்தியாவுக்கு இங்கிலாந்து மட்டும் தான் வந்தாங்களா அப்படின்னா அவங்களையும் தாண்டி மற்றவங்களாம் வந்தாங்க. அப்ப யாரெல்லாம் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, அப்ப அதை படிக்கிறதுக்காக இந்த சிலபஸ் வச்சிருக்காங்க. அடுத்து நம்பர் 2, பிற்கால முகலாயர்கள், லேட்டர் முகால்ஸ். அப்போ இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும்போது இந்திய நிர்வாகத்துல யார் ஆட்சியில் இருக்கா அப்படின்னா முகலாய பேரரசர்கள், முகல்ஸ். இந்த முகல்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா முகலாயர்கள் 2 வம்சத்துடைய ஒரு கலப்பினம். இவங்க தந்தை வழி தைமூர் வம்சம், துருக்கி வம்சம், தாய் வழி மங்கோலியர்கள், செங்கிஸ்கானுடைய வம்சம். அப்போ இவங்கதான் படையெடுத்து வர்றாங்க. அது யார் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னா பாபர் படையெடுத்து வர்றாரு. முதல் பானிப்பட்டு போர் 1526 1526 ஜெயிச்சுட்டு உள்ள நுழைறாங்க. அப்போ பாபர் ஜெயிக்கிறது என்ன காரணம் சொல்றாங்க? பீரங்கி படை, அப்பேற்பட்ட பெரிய ராஜபுத்திர படையை சிறு பீரங்கி படை தோற்கடிக்குது. அப்படி ஆரம்பிச்சு என்னது இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை விதைக்கிறாங்க. இந்த முகலாய பேரரசுகளை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு முற்கால முகலாயர்கள், ஏர்லியர் முகல்ஸ், தென் பிற்கால முகலாயர்கள், லேட்டர் முகல்ஸ். இந்த பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் போன்றவர்கள் அப்படின்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்னரை தனது கட்டுப்பாடுல வச்சு திறம்பட ஆட்சி பண்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் நல்ல ஏர்லியர் முகல்ஸ் ஆர் வேர் கால்ட் அஸ் ஸ்ட்ராங் முகல்ஸ். தென் இப்ப நம்ம பார்க்க போறது லேட்டர் முகல்ஸ். அப்போ இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த அளவுக்கு ஒரு என்னது திறமையா இல்ல. இவங்களோட பலவீனத்தை பயன்படுத்தா இந்தியாவில வெளிநாட்டுக்கும் இல்ல திறம்பட பண்றாங்க. அப்போ யாரு இந்த பிற்கால முகலாயர்கள், என்னென்ன காலத்தில் நடந்துச்சு, ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்காக இந்த சிலபஸ் வச்சிருக்காங்க. தென் அப்புறம் 3வது நவீன கால இந்தியால சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்கள், மராத்தாஸ் ஆஃப்டர் சிவாஜி. சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்கள், மராத்தாஸ் ஆஃப்டர் சிவாஜி, அல்லது பேஷ்வாக்களின் கீழ் மராத்தியர்கள், மராத்தாஸ் அண்டர் பேஷ்வாஸ். தேர்ட் சிலபஸ் மராத்தாஸ் ஆஃப்டர் சிவாஜி, சிவாஜிக்கு பிறகு மராத்தியர்கள் அல்லது பேஷ்வாக்களின் கீழ் மராத்தியர்கள், மராத்தாஸ் அண்டர் பேஷ்வாஸ். பாருங்க, மகாராஷ்டிரா தென்னிந்திய பகுதியில, மகாராஷ்டிரா இந்த தென்னிந்திய பகுதியில யார் ஆட்சி ஏற்படுத்துறாங்கன்னா சத்ரபதி சிவாஜி. அப்ப பாருங்க
இந்த முகலாயர்களை பாத்தீங்க அப்படின்னா முகலாயர் டெல்லியில ஏற்படுத்தினா அவங்க வட இந்தியாவில ரொம்ப பவர்ஃபுல், தென்னிந்தியாவில வீக்கா இருக்கான். அதுவும் பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் முதல்ல எங்க வர்றான் அப்படின்னா கோழிக்கூடு, கேரளா, வாஸ்கோடகாமா. அப்போ தென்னிந்தியாவில் யார் அப்போது ஆட்சியில் இருக்காருன்னா மராத்தியர்கள். அப்ப பாருங்க இந்த மராத்தியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் தலைவர் சத்ரபதி சிவாஜி. அவருக்கு வரைக்கும் மராத்தியர்கள் சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மராத்திய பேரரசு சிவாஜி பாத்தீங்கன்னா தன் ஆட்சி காலத்துல ஒரு 8 அமைச்சர்கள் கொண்ட குழு ஏற்படுத்துறாரு. அது என்ன அப்படின்னா அஷ்டபிரதான், அஷ்டம்னா 8, பிரதான மந்திரிகள், 8 அமைச்சர்களை கொண்ட குழு. அதுல தலையாய பதவி நம்பர் 1 பிரைம் மினிஸ்டர், பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவாஜிக்கு பிறகு அவர் பையன் சாம்பாஜி, அதுக்கப்புறம் அவர் பையன் ராஜாராம, இவங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜியோட பேர ஷாகு காலத்துலதான் அரசரோட பேஷ்வாக்கள் டாமினேஷன்ல வர்றாங்க. அடிக்கடி எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா சிவாஜிக்கு பிறகு மராத்திய நிர்வாகத்தை சிறப்பா வழி நடத்துறது பேஷ்வாக்கள். அப்போ பேஷ்வா ஸ்ட்ரீம்லைன்ட் தி மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவாஜி. அப்போ யாரெல்லாம் பேஷ்வா, என்னெல்லாம் நடந்துச்சு, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தென்னிந்தியாவில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கால் பதிச்சாங்க. அப்ப இவங்க பலவீனம் இருக்கும்போது அவங்க கால் பதிச்சாங்க. அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிலபஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிறு குறு பேரரசுகள், regional kingdoms. பாத்தீங்க அப்படின்னா சிறு குறு பேரரசுகள், ரீஜனல் கிங்டம்ஸ். இந்த முகலாய சாம்ராஜ்யம் எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா முகலாய பேரரசர் டெல்லியில இருப்பாரு. இது ப்ராவின்சஸ், பல்வேறு மாகாணங்கள், ப்ராவின்சஸ் ஆர் சுபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவர்னர் போட்டிருப்பாங்க. சுபாஸுக்கு அனைத்துக்குமே ஒரு சுபேதாரு. அப்ப எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்ப டியூரிங் முகால் பீரியட் த கிங்டம் வாஸ் டிவைடட் இன்டு டிஃபரண்ட் ப்ராவின்சஸ் ஆர் சுபாஸ் which was governed by சுபேதார் ஆர் கவர்னர். அப்போ சுபேதார் ஒரு கவர்னர் ஆட்சி பண்ணுவாங்க. இந்த முற்கால முகலாயர்கள் ஆட்சி காலத்துல இந்த ஒவ்வொரு கவர்னர் சுபேதாரும் அரசருடைய கட்டுப்பாட்டுல இருந்தான். ஆனா அந்த பிற்கால முகலாயர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு கவர்னரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கட்டுப்பட்டு தனித்தனி சாம்ராஜ்யங்களை ஏற்படுத்துறான். இதனாலதான் முகலாய சாம்ராஜ்யம் பிரிஞ்சு போகுது. ஸோ அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சிலபஸ் வச்சிருக்கான். ரீஜனல் கிங்டம்ஸ். அதில் நம்ம மெயின் என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா பெங்கால், வங்காளம், பெங்கால், தென் அயோத்தி, ஆவாத், தென் ஹைதராபாத், தென் மைசூர். பாருங்க இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் பெங்கால். ஏன் என்ன காரணம் அப்படின்னா பெங்கால் வந்துட்டு ஜாகிரபியில ஒரு நன்மை கொண்ட ஒரு பகுதி. சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காட்டிலையும் சரி, நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காட்டிலையும் சரி, நல்ல மழை கிடைக்கிற பகுதி. ரெயின்ஃபால் நல்ல கிராப்ஸ் இருக்கும். அப்ப நல்ல ஒரு வளமான ஒரு பகுதி, ஃபெர்டைல் லேண்டு. அதனாலதான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் பெங்கால் பிரான்ஸ்ல கல்கத்தால ஏற்படுத்துறான். இந்த நாடு என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அந்த நவீன கால இந்தியால. அடுத்த சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன் ஆர் போர்கள், வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியான்ற ஒரு நாடு கிடையாது. சின்ன சின்ன பகுதிகளில் அரசர்கள் ஆண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் தான் அவங்களோட தேவைக்காக, வியாபார தேவைக்காக எல்லாத்தையும் முன்னணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்ப நிறைய போர்கள் நடத்தி இந்தியான்ற நாட்டை உருவாக்கிட்டு போயிட்டான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம மெட்ராஸ் தலைமையிடம் வேலூர், தஞ்சாவூர் பகுதியை கொண்ட ஒரு பகுதி தான் கருநாடு. அப்ப கர்நாடகம். அப்ப இன்னைக்கு இருக்க கர்நாடகமோ இதுவும் ஒன்னா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு இருக்க கர்நாடகத்துக்கு பக்கத்துல கூடிய மைசூரு. அப்ப கருப்பு மண் கொண்ட பகுதி, கரிசல் மண் கொண்ட பகுதி, அவ்வளவுதான் கருநாடு. அப்ப அந்த கர்நாடகை செங்கிறது தோணுச்சு அப்படின்னா தஞ்சாவூர். அப்ப இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு நடந்த போர்கள் தான் கர்நாடக போர்கள். அதை பிடிச்சு இதை பிடிச்சிட்டான். அடுத்து பக்கத்துல இருக்க மைசூரை பிடிக்க ஹைதர் அலி, திப்பு சுல்தான் பிடிச்சு மைசூரை பிடிச்சா அதுக்கு மைசூர் போர்கள். அப்புறம் மகாராஷ்டிரா பகுதியை பிடிக்கிறதுக்கு மராத்திய போர்கள். அப்புறம் வங்காள பகுதியை பிடிக்கிறதுக்கு நாசிக் போர் மற்றும் பக்சார் போர்கள் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை பிடிச்சு அப்ப இந்தியான்ற நாட்டை உருவாக்கிட்டு போயிட்டான். அதற்காக நிறைய போர்கள் நடத்தினான். இந்த போர்கள் தான். அப்ப என்னென்ன போர்கள் எந்த ஆண்டுச்சு நடந்துச்சு, அதுல என்ன முக்கியமான நடந்துச்சு, இது எப்படி எல்லாம் முடிஞ்சு அது தெரிஞ்சதுக்காக இந்த சிலபஸ் வச்சிருக்கான். தென் அப்புறம் அடுத்த நவீன கால இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சிலபஸ் பிரிட்டிஷாரின் நிர்வாகம், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற எல்லாமே பிரிட்டிஷ் விட்டுட்டு போனதுதான் நிர்வாக முறைகள் எல்லாமே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் அப்ப வரலாறு படிச்சா நம்மளுடைய நிர்வாகத்தை சிறப்பு வழி நடத்த முடியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சிலபஸ்
குடிமை பணிகள், சிவில் சர்வீசஸ். பாருங்க, இந்த அரசு பணிகளுக்கு நாம படிக்கிறோம். அப்ப இந்த குடிமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், அப்போ இதை யார் ஏற்படுத்துறா அப்படின்னா கார்ல் வாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனாலதான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் யார் அப்படின்னா கார்ல் வாலிஸ். அதுக்கு முன்னாடியே இந்த கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பதவியை ஒருத்தர் ஏற்படுத்திருக்காரு, அவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் சிவில் சர்வீஸ் ஒன்று கார்ல் வாலிஸ் ஏற்படுத்துறாரு. அப்ப என்னென்ன பதவிகள், யார் முதல்ல சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணது, இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும். அப்புறம் காவல்துறை, போலீஸ். அப்ப போலீஸ் அப்படின்னா காவல். அப்போ இதுக்கு என்ன இது விரிவாக்கம் இது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அப்போ பிஎஸ்சி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிகாம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். போலீஸ் என்பதும் ஒரு விரிவாக்கம் தான். என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். அப்ப பாருங்க, சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா பொதுமக்கள், லைஃப் அப்படின்னா வாழ்க்கை, ப்ரொடெக்ஷன் பாதுகாத்தல். பொதுமக்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு தான் போலீஸ். அப்போ இந்த ஆரம்பத்துல பிரிட்டிஷ் காலத்துல போலீஸ்ன்றது ஒரு தினப்படையா இல்ல. ஏதாவது பிரச்சனைன்னா வருவாங்க, பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. கார்ல் வாலிஸ் பிரபு தான் பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஏதாவது பிரச்சனை இருக்கோ சால்வ் பண்ண தினமும் ஒரு போலீஸ் படை இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்படுத்துறாரு. அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன போலீஸ் இதுல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். அடுத்து நீதித்துறை, ஜுடிஷியரி. அப்போ அனைத்து நிர்வாக முறைகளையும் இங்க இருந்து கத்துக்க போறோம், நீதித்துறை. அப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. அது எப்ப ஏற்படுத்துறாங்க, ஜனவரி 28, 1950. ஆனா முதல்ல இந்தியாவில் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்டது. பை த ஆக்ட் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 came into force in 1774. 3+1 judges. பாருங்க, 1 chief justice, 3 judges. அந்த முதல் கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சார் எலிசா இம்பே. அப்படி ஆரம்பிச்சு நீதித்துறையில என்னென்ன சீர்திருத்தங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். தென் அப்புறம் பிரிட்டிஷ் நிர்வாகத்துல நாம அடுத்து பார்க்க போறது நில வருவாய் திட்டங்கள், லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட், லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட். அப்போ ஒரு அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னா பணம் தேவை. அப்ப பணம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து வரி பணம் வசூலிப்பாங்க. இப்ப நாம வந்துட்டு நம்ம கட்டக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே என்ன இருக்கு, டாக்ஸ் இருக்கு, அதன் மூலியமா அரசாங்கம் நடத்துறான். அப்ப பிரிட்டிஷ் காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நில வருவாய் திட்டங்களை மக்கள்கிட்ட விதிச்சுட்டு, அப்போ விதிச்சு அதுல இருந்து கிடைக்கிற வருவாய் வச்சு கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. அப்போ என்ன நில வருவாய் திட்டம் அப்படின்னா, 1 ஜமீன்தாரி செட்டில்மெண்ட், ஜமீன்தாரி நில வருவாய் திட்டம். 2 ரயத்வாரி செட்டில்மெண்ட், ரயத்வாரி நில வருவாய் திட்டம். 3 மகள்வாரி செட்டில்மெண்ட், மகள்வாரி நிலவரி திட்டம் போன்ற 3 திட்டங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமா கிடைச்ச வருவாய் வச்சு அரசாங்கம் நடத்துறாங்க. நிறைய டைம் IAS IPS தேர்வுல இந்த நிலவரி திட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பிரிட்டிஷ் நிர்வாகத்துல கல்வி வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். அப்போ ஒரு முதல் ஆங்கிலேய கழகத்தின் முதல் 50 ஆண்டுகால வளர்ச்சியில பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் கல்வி தரத்துக்கு விருப்பமே இல்லை. ஏன், என்ன காரணம், நமக்கு கல்வி கொடுத்தா நாம தெளிவாயிடுன்ற விஷயத்துல அவங்க பயந்து போய் கல்வி தர மறுத்தாங்க. ஆனா இந்தியாவில இருந்து சில பணக்காரர்கள், சில முக்கியமான தனித்த நபர்கள், ராஜாராம் மோகன் ராய் போன்ற ஆட்கள் கல்வி கற்றுட்டு வெளிநாட்டுல போய் நிறைய மொழிகள் கத்துட்டு வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கல்விக்காக முயற்சி இருக்கிறான். அதை பார்த்துட்டு தான் கட்டாயத்தின் பேர்ல ஆங்கிலேய கிழக்கு கம்பெனி கல்விக்காக முயற்சி இருக்குது. அப்போ ஒரு கல்வி கொடுத்தா நாம அடிமைப்பட்டு கிடக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் அவங்க கல்வி தர மறுத்தாங்க. முதல்ல கல்விக்காக ஆங்கிலேய கிழக்கு இந்த கம்பெனி பட்டய சட்டம் சார்ட் 1813 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. அப்படி ஆரம்பிச்சு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் என்னெல்லாம் கல்வியில போயிட்டு இருக்கு, ஸோ அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து பத்திரிகைகள் வளர்ச்சி, பிரசஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பிரசஸ். இந்தியன் கவர்மெண்ட்ல மொத்தம் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது மொத்தம் 3 பில்லர்ஸ், 3 தூண்கள். 1 லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றும் துறை. நம்பர் 2 எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகத்துறை. நம்பர் 3 ஜுடிஷியரி, நீதித்துறை. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லப்படாத ஒரு தூண் இருக்கு, பத்திரிகைகள். இவன் 3 பேர் தப்பு பண்ணாலும் விமர்சனம் பண்றாங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப ஆரம்பத்துல இந்தியாவில நிறைய பத்திரிகைகள் வெளிநாட்டு கம்பெனி ஆரம்பிச்சா, நாமளும் ஆரம்பிச்சோம். அப்போ ஆங்கிலேய கிழக்கு இந்த கம்பெனியோட ஊழல்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணோம். இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கு கம்பெனி பத்திரிகை ஒடுக்க நிறைய சட்டங்கள் கொண்டு வர்றான்.
அது போக நிறைய ஒரு அடக்குமுறைகள்லாம் கையாளுறான். இதுல நமக்கு எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஒன்னு பத்திரிகை சட்டங்கள் கேட்பாங்க, என்ன பத்திரிகை யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் பத்திரிகை என்ன அப்படின்னா தி பெங்கால் கெசட் ஆர் கல்கத்தா ஜெனரல் அட்வர்டைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை யார் ஆரம்பிச்சா அப்படின்னா ஒரு ஐரிஷ்மேன், ஒரு அயர்லாந்துக்காரர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஆங்கில கிழக்கு இந்த விமர்சனம் பண்ண, அதனால இதை சீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் என்னெல்லாம் பத்திரிகை விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். கேள்விகள் இதெல்லாம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அடுத்து கடைசியா ஸ்டேட்ஸ், சமஸ்தானங்கள். அப்போ பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 2 வகையான பகுதிகள் இருந்துச்சு. ஒண்ணு மதராஸ், பம்பாய், வங்காளம் போன்ற பிரிட்டிஷ் மாகாணங்கள். அத இங்க இருக்கக்கூடிய கவர்னரை வச்சு பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்க. அது போக இந்தியாவில் சின்ன சின்ன பகுதிகள் இருந்துச்சு. அதை நம்ம இந்திய அரசர்களே ஆண்டாங்க, சிற்றரசுகளே. அதான் சமஸ்தானங்கள் அல்லது சுதேச பேரரசுகள் அல்லது பிரின்சஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்த ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம், தொண்டைமான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. இது போன்ற இந்த சமஸ்தானங்களை பிரிட்டிஷ் மாகாணங்கள் இணைக்கிறதுக்கு பிரிட்டிஷ் நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனாலும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் இணைக்க முடிஞ்சு. சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 3 பகுதி இணைச்சாங்க. ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத் போன்ற பகுதிகள். இதெல்லாம் இணைச்சதுக்கு பாடுபட்டதுனாலதான் சர்தார் வல்லபாய் பட்டேல இந்தியாவோட இரும்பு மனிதர், அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுடைய பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அப்ப இருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் இதுக்காக பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். அடுத்த சிலபஸ் என்ன அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஒரு சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கங்கள், சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். அப்போ ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கங்கள் பாருங்க. இதற்கு வித்திட்டவர் ராஜாராம் மோகன் ராய். அப்பெல்லாம் நிறைய மூடப்பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் நிரம்பி இருந்தது. அது இந்த 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இருந்து அதுக்கு முன்னால இருந்து மூடப்பழக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் இதை ஒழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதற்கு வித்திட்டவர் ராஜாராம் மோகன் ராய். எப்படி அப்படின்னா அவரது அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவரது அண்ணியை வலுக்கட்டாயமா நெருப்புல தள்ளி எரிச்சு கொண்டுறாங்க. இந்த சதி பழக்கம், அப்போ உடன்கட்டை ஏறுதல் சொல்லப்பட்ட இந்த பழக்கத்தை ஒழிக்க 11 வருஷம் போராட்டம் பண்ணி 1829 அதை வில்லியம் பெண்டிங் பிரபு, லார்டு வில்லியம் பெண்டிங் அக்செப்ட் பண்ணி சதி ஒழிப்பு சட்டமா கொண்டு வராரு. அப்படி ஆரம்பிச்சு நிறைய சீர்திருத்தங்கள் இந்தியாவில் அரங்கேற்றப்பட்டன. அதனாலதான் ராஜாராம் மோகன் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியாவோட விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா அல்லது நவீன இந்தியாவோட தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு சோசியல் ரிஃபார்ம்ஸ். அப்புறம் வேற என்ன அப்படின்னா சமூக சமய சீர்திருத்தத்துடைய தந்தை அப்படின்னு சொல்றான், அல்லது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்றான், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனெசன்ஸ். ஸோ அப்படி ஆரம்பிச்சு என்னென்ன இயக்கங்கள் இருந்துச்சு, யாரெல்லாம் என்னென்ன இயக்கத்தை ஆரம்பிச்சு, என்ன நோக்கமா இருந்தது, அப்போ சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கம் இந்த இயக்கங்கள். அப்போ இது சம்பந்தமா கண்டிப்பா ஒரு கேள்வி கண்டிப்பா இதுல கேட்பாங்க. அப்போ அதை பத்திலாம் நம்ம படிக்க போறோம். அப்போ இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தோட வெற்றி என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய நம்ம வகுப்பறைகள்ல, நிறைய பள்ளிக்கூட கல்லூரிகள்ல பெண்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்கிறது காரணம். ஒரு காலத்துல கல்வி பெண்களுக்கு மறுக்கப்பட்டது, எஸ்சி எஸ்டி போன்றவங்களுக்கு மறுக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னா அதுக்கு இந்த இயக்கங்கள் தான் காரணம். இதன் அடுத்த சிலபஸ் என்ன அப்படின்னா சிறு சிறு கழகங்கள், ரிவால்ட், சண்டை போடுறது, ரிவால்ட் அண்ட் அப்ரைசன்ஸ். அப்ப பாருங்க, இந்த ஆங்கிலேய கிழக்கு கம்பெனி, இந்த பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய பகுதி குளிர் பகுதி, அவன் ஆள் ஒயிட்டா இருப்பான், ஸ்கின் ஒயிட்டா இருக்கும். நம்ம பகுதி வெப்ப பகுதி, அவனால இந்த வெப்பத்தை தாங்க முடியல. அப்ப எங்கதான் இந்த வெப்பம் கம்மியா இருக்கு பாக்குறான், மலை உச்சிகள்ல வெப்பம் கம்மியா இருக்கு. அப்ப அந்த மலை உச்சிகளை ரோட போட்டு போய் மேல போய் செட்டில் ஆகுறான். அப்ப மலை உச்சிகள்ல, ஏன்னா தரையில இருந்து மேல போக போக ஒவ்வொரு 125 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் குறையுது, அல்லது 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. இதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டை பயன்படுத்தி மேல போய் உட்கார்றான். இந்த கிளைமேட்டும் லண்டன் கிளைமேட்டும் ஒண்ணுதான். அப்ப இப்படி போறப்ப நிறைய வழிகளை ஏற்படுத்தி மேல போய் உட்கார்றான். இப்ப இன்னைக்குமே ஒரு பழமைவாதிகள் இல்ல மூடநம்பி இருக்கவங்களோட ஒரு சின்ன விஷயத்த தொட்டாவே பிரச்சனை ஆகுது. ஆனா அன்னைக்கு இந்த மலைப்பகுதிகளில் நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ வழி அமைச்சு போறப்ப அவங்களை அப்புறப்படுத்தி வேண்டியிருக்கும். அப்ப அதனால இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய பேர் சண்டை போட்டாங்க. இது போன்ற பிரிட்டிஷ் உடைய கொள்கைகள், பாலிசிஸ்னால நிறைய கொள்கைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய சண்டை போட்டாங்க. இதுதான் சிறு சிறு கலகங்கள் மற்றும் எழுச்சிகள். இதுல உதாரணத்துக்கு முக்கியமா சொல்றது அப்படின்னா
மாப்புல்லா ரெபல்லியன், மாப்புல்லா கலகம்ன்றது 1921 கேரளா நடைபெற்றுச்சு. அப்போ இந்த இந்து ஜமீன்தாருடைய அடக்குமுறையினால முஸ்லிம் குத்தகைதாரர்கள்லாம் எழுந்து சண்டை போட்டாங்க. அப்ப அந்த மாப்புல்லாஸ் யார் அப்படின்னா முஸ்லீம் டெனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி கூட இதில் கலந்துக்கிறாரு. காந்தி கூட நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழைமை இயக்கத்துக்காக இந்தியா முழுவதும் ஆதரவு தேடி வர்றப்போ இந்த மாப்புல்லா கழகத்தில் கலந்துட்டு போறாரு. அப்படி ஆரம்பிச்சு என்னென்ன கழகங்கள் நடைபெற்றது, ஸோ அதில் பார்க்க போறோம். இதுல கண்டிப்பா கேள்வி வரும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கழகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பெரும் புரட்சியை வெடிக்குது. அதுதான் அடுத்த சிலபஸ். என்ன அப்படின்னா 1857 பெரும் புரட்சி, 1857 revolt and administrative changes after it and administrative changes after it. அப்ப பாருங்க, இதுதான் என்ன சொல்றான், சிப்பாய் கழகம் அல்லது பெரும் புரட்சி அப்படின்னு சொல்றோம். 1857 revolt என்ன அப்படின்னா ஒரு மதத்துக்கான விஷயமா ஆரம்பிச்சது. நிறைய பிரிட்டிஷோட கொள்கைகள் எல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டு கோபத்தை உள்ள அடக்கி வச்சிருந்தோம். அதை எப்படி சொல்றான் அப்படின்னா வரலாற்றுல சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ அழுத்தப்பட்டு எதிர்ப்புகள்லாம் ஒரு நல்ல அழுத்தப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல அது எப்பட வெளியில வரலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஒரு புதிய விஷயத்த பண்றான். என்ன அப்படின்னா நம்ம ராணுவத்துல புதிய விஷயங்கள் பண்றான். என்ன அப்படின்னா ஒண்ணு, புதுசா பழைய துப்பாக்கிகள் பதிலாக என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகளை அறிமுகப்படுத்துறான். அதுக்கப்புறம் அதுல அந்த கேட்ரேஜ், அந்த குண்டு, அந்த புல்லட்டுக்கான அந்த உயவு பொருள், இந்த கேட்ரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய் வந்துட்டு பசு பன்றியோட கொழுப்புல செஞ்சதா சொல்றாங்க. பிக் ஆர் பீஃப் ஃபேட்ல வந்து செஞ்சதா சொல்றாங்க. அப்போ பசு இந்துக்களின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. பன்றி முஸ்லிம்களுக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. இதை பயன்படுத்த மறுத்து 34வது ரெஜிமெண்ட் இங்க பாரக்பூர் வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய சோல்ஜரு அதை பயன்படுத்த மறுத்து தன் மேல சுட்டு கொண்டுறான். அவனை தூக்கில போட்டுறாங்க. இந்த விஷயம் எல்லா ராணுவ கிளைகளுக்கும் பரவுது. எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு மே 10, 1857 மீரட்ல இருந்து, டெல்லியில இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மீரட்ல இருந்து ஒரு புரட்சியை தொடங்கி கல்லப்பட்ட பிரிட்டிஷ் ஆபீஸ் எல்லாம் கொண்டுட்டு நேரா வந்து டெல்லியில வயதான பிற்கால முகலாய பேரரசர், கடைசி லாஸ்ட் முகல் எம்பரர் பகதூர் ஷா ஜாஃபரை இந்தியாவோட பேரரசை அறிவிக்கிறாங்க. இதுதான் வந்து 1857 பெரும் புரட்சின்னு அறியப்படுகிறது. அப்போ இங்கிலாந்து நாட்டுல சூரியனே மறையா சொல்லுவாங்க. அப்படி நாட்டுல இருந்து வந்து ஒரு கம்பெனியை தாக்குனதை அவனால ஜீரணிக்க முடியல. அதனால இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லக்கூடிய தனியார் கம்பெனி ஆட்சியை முடிச்சுட்டு என்ன பண்றான், பிரிட்டிஷ் மகாராணியே இந்திய நிர்வாகத்தை எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிரவுன் ரூல் அப்படி சொல்லுவாங்க. மகாராணி ஆட்சி, அதான் விக்டோரியா மகாராணிய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்பர் 1, 1858. அப்போ அந்த மகாராணிய பிரதிநிதி தான் வைஸ்ராய், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிரவுன், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் காணிங்க. இதுக்கப்புறம் டோட்டலா அந்த புரட்சிக்கு அப்புறம் இந்த நிர்வாகமே மாற்றப்படுது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது நவீன கால இந்தியாவில ஒரு 50% சிலபஸ் தான். இதுக்கப்புறமும் நவீன கால இந்தியா தான். ஆனா அதற்கு ஒரு வேறொரு பேரு வச்சிருக்காங்க. அதுதான் இதுக்கப்புறம் தான் சுதந்திர போராட்டமே சூடு பிடிக்குது. அதை எப்படி சொல்ல அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அல்லது இந்திய விடுதலை போராட்டம், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அல்லது இந்த இயக்கத்துக்கு காரணம் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. அப்போ ஐஎன்சி பேசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லக்கூடிய கட்சி உருவாக்க முன்னாடி நம்மள்ட்ட எந்த ஒரு இயக்கங்களும் கிடையாது. அப்ப நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்ப இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை யார் தோற்றுவித்தா அப்படின்னா இந்தியர்களா வெளிநாட்டவர் அப்படின்னா இயக்கத்தை தோற்றுவித்தது நாம கிடையாது, ஆங்கிலேயர்கள். சோ பாருங்க, எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தான் அப்படின்னா பாருங்க, 1857 பெரும் புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஒரு தனியார் கம்பெனி. இந்திய மக்கள், இந்தியன் பீப்புள் நம்ம எதிர்ப்பை காட்டி தாக்கிட்டோம் புரட்சியில. அப்ப அந்த கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டு யாரும் இந்திய நிர்வாகத்துக்கு வர்றா, மகாராணி கிரவுன் வர்றாங்க. இதே போல ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கிரவுன் மகா. நாம எதிர்ப்பு அதிகமாகி இவங்களை தாக்கிடக்கூடாது, அப்ப அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நடக்கடா பண்றதுக்கு இனிமேல் நீ உனக்கு எது விஷயம்னாலும் ஒரு அமைப்பு ரீதியா என்கிட்டவா, நான் உனக்கு அமைப்பு ரீதியா என்ன பண்றேன், ஒரு சொல்யூஷன் தர்றேன் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினான். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சி. அப்போ லார்ட் டஃப்ரின் வைஸ்ராய், டஃப்ரின் பிரபு சொல்லி
அப்ப இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆபீசர் ஏஓ கியூ அவர் ஆரம்பிக்கிறாரு 1885ல. அப்போ நம்முடைய எதிர்ப்ப அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதுனால இது ஒரு சேஃப்டி வால்வு தியரி, பாதுகாப்பு வாழ்வு கொள்கை அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அப்போ அதோடைய முதல் கூட்டம் டிசம்பர் 28, 1885ல ஸ்டார்ட் ஆகுது. எங்க அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத கல்லூரி கோகுல் தாஸ் தேஷ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல நடைபெறுது. ஃபர்ஸ்ட் இது முதல்ல பூனாவில தான் நடைபெறதா இருந்துச்சு. அங்கு பிளேக் நோய் பரவுறதுனால அந்த இடம் பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. அப்போ இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது இந்திய தேசிய விடுதலை போராட்டம் ஒரு முக்கிய பங்காற்றுது. அப்போ இந்த இயக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 தலைவர்களை பொறுத்து காலகட்டங்கள் மாறுபடுது. அப்போ இந்த இயக்கம் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் இருந்து இப்போ அதையும் கூட கொஸ்டின்ஸ் போறான். அப்போ அதையும் நம்ம படிச்சிருவோம். என்ன அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் சிலபஸ் காங்கிரஸிற்கு முன்பு இருந்த இயக்கங்கள். நம்பர் 1 ப்ரீ ஐஎன்சி ஆர்கனைசேஷன்ஸ். உதாரணத்துக்கு மதராஸ் மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா மெட்ராஸ்ல 1884 ஆரம்பிக்கப்பட்டது. தென் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கு இந்திய கூட்டமைப்பு, அப்போ லண்டனில் தோற்றுவிக்கப்பட்டது. யாரெல்லாம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்தா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உருவெடுத்த சொல்றாங்க. அப்போ ஐஎன்சி இதுல இருந்து தலைவர்களை பொறுத்து இதோட சகாப்தம் காலகட்டம் மாறுபடுது. நம்பர் 1 மிதவாதிகள் காலகட்டம், மாடரேட் ஸ்பேஸ் 1885ல இருந்து 1905. அப்போ ஆங்கிலேய அரசியான ஒரு போக்கை கையாண்டவர்கள் மிதவாதிகள். அப்போ மிதமான கருத்துக்களை கொண்டவர்கள் மிதவாதிகள் அப்படின்னு சொல்றான். யாரெல்லாம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, ஜி சுப்பிரமணிய ஐயர், சுரேந்திரநாத் பானர்ஜி போன்றவர்கள்லாம் மிதமான கருத்துக்களை கொண்டு கோரிக்கை வச்சாங்க. அவங்களோட கருவி என்ன அப்படின்னா ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேயர், பெட்டிஷன், ப்ரொடெஸ்ட். அமைதியான வழியில் வேண்டுதல், அமைதியான வழியில் மனு கொடுத்தல், அமைதி அறவழி போராட்டம். அதுக்கப்புறம் இவங்களை தாண்டி ஆக்ரோஷமான கருத்துக்களை கொண்டவர்கள், தீவிரமான கருத்துக்களை கொண்டவர்கள் வந்தாங்க. அது தீவிரவாதிகள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய காலகட்டம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1905ல இருந்து 1917. அப்ப யாரெல்லாம் அப்படின்னா பால் லால் பால் மிக முக்கியமான தலைவர்கள், பால் கங்காதர் திலக், தென் லாலா லஜபத் ராய், தென் பிபின் சந்திர பால். இது போக அரவிந்த கோஷ், அரவிந்த கோஷ் போன்றவர்கள், பிபின் சந்திர பால் போன்றவர்கள், அவங்களை சார்ந்து அஸ்வினி குமார் தத்தா போன்றவர்கள்லாம் இந்த இயக்கத்தை வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தி நடத்தினாங்க. தென் இதுக்கு பிறகு காந்தியடிகள் உள்ள வர்றாரு. காந்தியடிகள் சகாப்தம் அப்போ 1917ல இருந்து 1947 வரைக்கும். இப்போ காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல ஒரு திவான், ஒரு கத்தியவார் சமஸ்தானத்துல ஒரு திவானுக்கு பையனா பறக்கிறாரு. அப்போ அக்டோபர் 2, 1869. அப்புறம் லண்டன்ல வந்துட்டு சட்டம் படிச்சுட்டு தாதா அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வழக்கு சம்பந்தம் தென்னாப்பிரிக்கா போறாரு. அப்ப பாருங்க 25 வயசுல தென்னாப்பிரிக்கா போய் அங்க போய் பாக்குற ஏகப்பட்ட நிறைவேற்றுமை, அங்க இருக்கக்கூடிய கரும்பு தோட்டங்கள் எல்லாம் இந்தியா வந்து குத்தகை தொழிலாளர் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்காக இறங்கி போராட்டத்துல இறங்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அறவழி போராட்டம் பண்றாரு, அப்புறம் கொஞ்சம் ஆக்ரோஷமா போராட்டம் பண்றாரு. இந்த அறவழி போராட்டத்தின் போது நட்டால் இந்திய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தோற்றுவிக்கிறாரு. மக்களை ஒன்று திரட்டுவதற்காக இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு காந்தி ஆக்ரோஷமான வழிமுறையை பின்பற்றுறாரு. ஆக்ரோஷமா அப்படின்னா வன்முறை கிடையாது, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வேற ஒரு யுக்தியை கையாளுறாரு. அதுக்கு என்ன அவர் பேர் வைக்கிறாரு அப்படின்னா சத்தியாகிரகம். அப்போ மறைமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்றான். நிறைவேற்ற மேல காந்தியவே ஒரு இடத்துல ட்ரெயின்ல இறக்கி விட்டுறான் தென்னாப்பிரிக்கால. இன்னைக்கு அவன் ட்ரெயின்ல இறக்கி விட்ட அந்த இடத்துல அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதான் சத்தியாகிரகா. அடிக்கடி போட்டு தெருவில் கேட்பாங்க, காந்தி முதலாக எங்கு சத்தியாகிரகத்தை பரிசோதித்து பார்த்தார் அப்படின்னா தென் அமெரிக்காவில். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டெஸ்டட் சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா. தென் அங்க இந்திய முறைப்படி நடைபெறக்கூடிய திருமணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அது போக நிறைய வரி விதிச்சான். அது போக காந்தி சொல்றதுக்கு நிறைய பேர் அதிக நேரம் வேலை பார்க்க வேலையை விட்டு வந்தாங்க. அவங்களுக்காக இவர் டால்ஸ்டாய் தோட்டங்கள் நிறுவுறாரு. இவருக்கு பிடிச்ச கதை ஆசிரியர்
யார் அப்படின்னா டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய். அவரோட புத்தகம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வார் அண்ட் பீஸ். இது போன்ற விஷயங்கள் பண்ணிட்டு அங்கிருந்து 1915 ஜனவரி 9 இந்தியா வந்து லேண்ட் ஆகிறாரு. இந்த ஜனவரி 9 தான் காந்தி இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் வர்ற அந்த நாள் தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரவாசி பாரத திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் காந்தி எந்த வித போராட்டம் செய்யல. ஒரு வருஷம் கழிச்சு 1917 முதல்ல ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் ஈடுபடுறாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய ரீஜனல் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 சாம்பரான் சத்தியாகிரகம் 1917 பீகார்ல பண்றாரு, இண்டிகோ பிளாட் சௌரி தொழிலாளர்களுக்காக. திரும்ப 1918 அகமதாபாத் மில் போராட்டம் முதல்ல ஈடுபடுறாரு. திரும்ப மறுபடியும் 1918 என்ன அப்படின்னா இந்த கேதா சத்தியாகிரகத்தை ஈடுபடுறாரு. இதை பண்ணிட்டு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், அகில இந்திய அரசியல் எப்ப இறங்குறாருன்னா 1919. அப்ப என்ன அப்படின்னா புதுசா ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. நம்மளுடைய பயங்கரவாத செயல்பாடுகள், அரசுக்கு எதிர்த்து பேசுறவங்களை ஒடுக்கிறதுக்காக ரவுலட் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அந்த சட்டம் கொண்டு வர்றான். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரையும் விசாரணை என்று கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுது. டு இம்ப்ரிசன் எனி பீப்புள் வித்வுட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிடுறான். இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காந்தி முதல்ல ஒரு ஆல் இண்டியா ஒரு போராட்டத்தை இறங்குறாரு. இது கடைசியில ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13, 1919 வன்முறையில முடியுது. அதை நிப்பாட்டிறாரு. தென் அது போக காந்தியோட அடுத்த போராட்டம் என்ன அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அது எப்போ அப்படின்னா 1920 22. தென் மறுபடியும் அடுத்து காந்தியோட போராட்டமான சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசபிடியன்ஸ் அப்படின்னா அது 1930 34. இதோட ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகா. அது ஏன் காந்தி உப்பை கையில் எடுக்கிறாரு அப்படின்னா, காந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா போராட்டத்திலையும் எல்லா மக்களும் கலந்துக்கின்றதோட விருப்பம். அப்ப எல்லா மக்களையும் இது பண்ணோம் அப்படின்னா உப்புன்ற விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த டைமுக்கு முன்னாடி வரைக்கும் நாமளே உப்பை உற்பத்தி பண்ணோம், நாமளே பயன்படுத்திட்டோம். பிரிட்டிஷ் என்ன பண்றான், வருமானத்துக்காக அந்த உப்பை யாரும் விளைவிக்க கூடாது, நாங்க தான் விளைவிப்போம், அதுக்கு நீ காசு கொடுத்து வாங்குன்ற மாதிரி சொல்றான். இதனால அதுதான் காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுக்கிறாரு. அப்போ காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் என்னது தண்டி வரைக்கும் போறாரு. இதே போல தமிழ்நாட்டுல ராஜகோபாலாச்சாரி திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்ய வரைக்கும் பண்றாரு. கேரளாவில் கேலப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கோழிக்கூட்ல இருந்து 11 வரைக்கும் பண்றாங்க. அப்ப இந்த போராட்டம் கடைசி 1934 முடிவுக்கு வருது. அதுக்கு பிறகு காந்தியோட அரசியல் சகாப்தம் தொடருது. இதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் துவங்குது. அதுக்கப்புறம் நிறைய தூதுக்குழுக்கள் வருது. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, 1946 கேபினட் தூதுக்குழு, இது போன்று ஆரம்பிச்சு 1947 சுதந்திரத்துல போய் இது முடியுது. அப்போ இந்த சகாப்தம் தான் காந்தியடிகள் சகாப்தம் அழைக்கப்படுகிறது. இது போக வேற என்னெல்லாம் இந்த நவீன கலைஞர்களை கேள்வி வரும்னா, இந்தியாவில் நிறைய பயங்கரவாத இயக்கங்கள் இருந்துச்சு. அப்போ ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் ஃபேஸ், ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் ஃபேஸ், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் போன்றவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பயமூர்த்தி ஏற்படுத்தி சுதந்திரம் பெறுகின்ற நோக்கத்தோடு செயல்பட்டாங்க. அவங்க யாரெல்லாம், அதை பத்தி பார்க்க போறோம். வேற என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியிலிருந்து நிறைய பேர், இந்தியாவுக்கு உள்ள இருந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணா, இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டது சுபாஷ் சந்திர போஸ். அப்போ அவர் ஒரு இயக்கத்துல லீட் பண்றாரு, அதான் இந்திய தேசிய ராணுவம். ஸோ அதை பத்தி படிக்க போறோம். அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவில் ரயில்வே போட்டது எதுக்காக அப்படின்னா, இந்தியா மேல அக்கறை கொண்டு கிடையாது, அவனுடைய வசதிக்காக தான். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு மூளை முடுக்குல இருந்து பருத்தியை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ரயில். பருத்தியை திரும்ப ரயில இருந்து கொண்டு வந்து அங்கிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு போய் கப்பல் மூலியமா இங்கிலாந்துல போய் தொழிற்புரிச்சில நிறைய துணியை ரிசர்வ் பண்ணி அதே போல கப்பல்ல கொண்டு வந்து ரயில் மூலையை கொண்டு போய் வித்துருவாங்க. அப்போ மூலப்பொருளை கலெக்ட் பண்றதுக்கான ஒரு இடமாகவும் அந்த பொருளை விற்கிறதுமான சந்தையாக தான் இந்தியா பயன்படுத்துறான். அப்போ இந்த பிரிட்டிஷோடைய பொருளாதார தாக்கம் என்ன, எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறோம். அப்போ இவ்வளவு விஷயங்களை கொண்டதுதான் நவீன கால இந்தியா. அப்போ நம்ம சிலபஸ் படி படித்தோம் அப்படின்னா நவீன கால இந்தியா வைக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்.